ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங்கு சென்னையில் போயிருந்தோம். ஸோ இங்கேருந்து யூனிட் வேனில் போயிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஸோ அடுத்த நாள் வரேன்னு சொல்லி யூனிட்டை திரும்ப நான் தூத்துக்குடிக்கு அனுப்பிவிட்டேன். ஓகே, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து லாங் ட்ராவல் வந்து பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஏரியா திருவான்மியூர். ஸோ அங்கேருந்து கிளம்பாக்கம் போகணும். ஃபஸ்ட்டு திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்துக்கு வர்ற பஸ்ஸு, அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி பஸ்லாம் திருவான்மியூர் டிப்போவே நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அடுத்த பஸ் வந்து இது திருநெல்வேலி. ஸோ ஏர்லான்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்கு 5:30-6 அந்த மாதிரி டைம் ஆகுமா. ஸோ நான் வந்து ஒரு 4-4:30க்கெலாம் வந்துட்டேன். 1 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கிளம்பாக்கம் போய், ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரு லோக்கல் பஸ்ஸில் ஏறி கிளம்பாக்கம் போயிடலாம், எப்படியும் 2 hours ட்ராவல் ஆகும் அப்படின்னு தெரியும். ஸோ திருவான்மியூர்லேருந்து ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து நேரே கிளம்பாக்கம் போயிட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ரீச் ஆச்சுன்னா ஒரு 1.25 மணி நேரம். 4:30க்கு ஏறி இருப்பேன், ஒரு 6:15-6:30 அந்த மாதிரி டைமுக்குலாம் போயிடுச்சு. ஸோ இதான் கிளம்பாக்கம், இங்கே தான் கொண்டு இறக்கி விட்டாங்க. பட் இங்கே வந்து நம்ம வெளியூர் பஸ்லாம் வராது, இதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னாங்க. சரி, அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுட சுட கடலையை வச்சுக்கிட்டு இருந்தார். பேல் பூரி அந்த மாதிரி அது இல்லாமல் சொன்னாங்க. நம்மளுக்கு நிலக்கடலை அவிச்ச கடலைன்னா கொஞ்சம் பிடிக்கும். சரி வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னா அதில் வெங்காயம் ஏதோ பெப்பர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாங்க. ஓகே தான், எனக்கு கடலை அப்படியே சாப்பிட்றது கூட பிடிக்கும். பட் இப்படி கொடுத்தாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டுட்டு இதுக்கு அடுத்த என்ட்ரன்ஸ் அதோ இருக்குல்ல, லைட்டிங்லாம் போட்டிருக்காங்களே, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங்கில் இருக்குது, பட் பார்த்தாலே அந்த பஸ் ஸ்டாண்ட் தெரியுது. முன்னாடி ரொம்ப பயங்காட்டினாங்க, ரொம்ப தூரம் அது இதுன்னாங்க. பட் எனக்கு அப்படி ஒன்றும் தெரில, ஒரு பாதி டிஸ்டன்ஸ் கூட போகலை. எலக்ட்ரிக் வண்டி வந்துச்சு, வாரியா அப்படின்னாங்க. சரின்ட்டு ஏறினேன். பஸ் ஸ்டாண்டு உள்ளே கொண்டு இறக்கி விட்டாங்க. சரி, இன்னும் டிக்கெட் பார்த்திங்கன்னா டிக்கெட் எதுவுமே புக் பண்ணல. ஸோ ஏன்னா எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து வீக் டேஸ், ஸோ வீக்கெண்டும் கிடையாது. அதனால் உள்ளே போய்ட்டு சரி ஃபஸ்ட்டு ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு போய் ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு, டீ கடை. பட் இப்போ எத்தனை கடை இருக்குதுன்னு தெரில. ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது. அதனால் எப்படி ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்நாக்ஸ் வேண்டாம், ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு அதில் ஒரே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஹோட்டல் கணபதி. சரி எதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா சாம்பார் சாதம், இந்த மாதிரி ஸ்பெஷல் ரைஸ் எல்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் வேறு வழியில் சரி நைட்டு எதாவது சிம்பிளாக சாப்பிடணுங்கிறக்காக சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டேன். நிஜமாகவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, எதுவும் குறை சொல்ல முடியாது. ஒர்த்து எவ்வளோ ஒரு 30-40 அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரேட்டு. அது ஒரு வாட்டர் கேன் வாங்கிட்டேன். இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு அடுத்த பக்கமே அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. ஸோ முந்தின வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டை நான் சாப்பிட்ட இடத்துலேருந்தே பார்த்தேன் எந்த பஸ்ஸில் நிற்கி அப்படின்ட்டு. பார்த்தா சசி ட்ராவல்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது பக்கத்தில் போயிட்டு தான் நான் சீட் இருக்கான்னு கேட்டுட்டு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணேன். புக் பண்ணிட்டு ஒரு வழியாக பஸ்ஸை எடுத்தாங்க. பஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு சீட் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது, அந்த வே ஏறுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் எல்லா சீட்டும் ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னாங்க. நான் வந்து ஒரு சிங்கிள் ஸ்லீப்பர் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் போட்டுக்கிட்டேன். இதில் பெரிய ரொம்ப ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைம் இல்லாத டைமில் என்னென்னா, நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்காத பட்சத்தில் அப்படியே அதுலேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அடுத்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்டு. இதே இது கோயம்பேட்டில் வந்து அப்படி கிடையாது. ப்ரைவேட் போய் அங்கே இல்லட்டா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சாலிடாக இருக்குங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கணும். இது வந்து அந்த ஒரே இதில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து அந்த கிளம்பாக்கம் ரூட்லேருந்து அந்த மெயின் ரோடு, மதுரை ரோடு இருக்குல்ல, மதுரை சென்னை தூத்துக்குடி நெடுஞ்சாலை. ஸோ அதை பிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஆனால் குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பஸ் டிப்போ இருந்துச்சு, அதில் வந்து கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸில் பஸ்ஸை போட்டு லக்கேஜ் ஏற்றுனாங்க. பட் எனக்கு என்னென்னா, கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கழித்து நான் பஸ்ஸில் போகிறதுனால எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரில. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா பஸ்ஸு ட்ராவல்னாலே இந்த லேட்டு எப்படியும் கிளம்புறதுக்கு, இப்போ கோயம்பேடுனா அதை விட்டு அவங்க பெருங்குளத்தூர் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம லேட்டுன்னு எடுத்துக்க முடியாது. பட் இதில் உள்ள பெரிய ட்ராபேக் என்னென்னா, இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அட்வான்ஸாக கிளம்பி கிளம்பாக்கம் வந்துடலாம். 2 ஹவருக்கு முன்னாடி எங்கே இருந்தாலும் கிளம்பி வந்தால் வந்துடலாம். இது நான் காலையிலே ஒரு இன்டர்வியூ போகணும், ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா
இங்கேருந்து ஒரு 8 மணிக்கு எடுக்காங்கன்னா ஒரு 6 மணிக்கு கிளாம்பாக்கத்தில் இறக்கி விடுவாங்க. ஸோ 10 ஹவர்ஸ் நார்மலாக தூத்துக்குடி டு சென்னை, அப்படி இல்லை 9 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து 2 மணி நேரம் திரும்ப நான் இருக்கிற இடத்துக்கு போகணும். அது ஒன்று தான் கொஞ்சம் காலையில் போகிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதுலேருந்து நிறைய டவுன் பஸ் இருக்குது. அதனால் அதிலேருந்து இறங்கி அதுக்கப்புறம் ஏறி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/2 hour 45 minutes அதில் போயிடும். இதே நம்ம கோயம்பேடுலேருந்து நான் திருவான்மியூர் போனாலும் எனக்கு 1 hour அந்த மாதிரி டிலே ஆகும். பட் எல்லாமே மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுல. பட் என்னென்னா அந்த மெயின் ரோட்லேருந்து அந்த உள்ளே போகிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நடக்கணும் அப்படி இப்படின்லாம் இல்லைங்க சொன்னாங்க. அந்தளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நார்மல் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் கடைகள் மெடிக்கல் எல்லாமே வந்தால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ பஸ் வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட நான் ஷூட்டிங்னாலே எனக்கு 2 நாள் கன்யூஸாக ஷூட் பண்ணுறதுனால பயங்கர டயர்டாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், சென்னை தாண்டறக்குள்ளவே படுத்து தூங்கிட்டேன். காலைல ஒரு 5 மணி அந்த மாதிரி டைமில் தான் 4:45 5 மணிக்கு தூத்துக்குடி வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பஸ்ஸில் நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க தூத்துக்குடி வர்றதுக்கு முன்னாடி. உடனே எந்திரிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க.